ஹாய், இன்றைக்கி நம்ம கீதா சமையல் அறையில் பார்க்க போகிறது சிம்பிளான அதோட ரொம்ப சூப்பரான லஞ்ச் காம்போ தான். ஃபிஷ், மட்டன், சிக்கன் வீட்டில் வாங்காத நாட்களில், அதே மாதிரி வீட்டில் எந்த காயும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான ஒரு லஞ்ச் காம்போ வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு எதுவுமே தேவையில்லை, அதோட பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீ ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு குக்கரில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக கிராம்பு 3, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு அன்னாச்சி பூ. ஸோ அடுத்து வந்து cashew முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இதோடு சேர்ந்து ஜீரகமும் போடணும். பட் நான் முதல்ல வந்து போட மறந்துட்டேன், லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ரைஸ் 1.5 கப் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாம். ஸோ 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த நெய்யிலே லைட்டாக வதக்கிடுங்க. அடுத்து ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1.5 கப்பு அரிசிக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி. ஸோ எந்த இதில் கப்பில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னா கப்லேயே ஊற்றுங்க, டம்ளர்லனா டம்ளர்லேயே வந்து ஊற்றுங்க. 1 டம்ளர் ரைஸுக்கு நம்ம வந்து 1.5 டம்ளர் போட்டிருக்கோம். 1.5 டம்ளர் ரைஸுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு நான் வந்து ஒரு 2 விசில் வைக்கிறேன். ஸோ வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து சைட் டிஷ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பட்டை துண்டு, 3 லவங்கம் அதாவது கிராம்பு, அடுத்து கொஞ்சம் சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். ஸோ நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 2 சேர்க்குறேன். அடுத்து ஒரே ஒரு ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நீல வாக்கில் ஆனியனை கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். ஸோ இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் பூண்டு சேர்க்குறேன். பூண்டு வந்து ஒரு 3 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இஞ்சியும் ஒரு துண்டு. ஸோ நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்க்குறேன், மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ இப்போ வந்து தக்காளி வெங்காயம் 2 சேர்ந்து நல்லா வந்து வதங்கணும். ஸோ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஸோ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதங்கட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மசால் பவுடர் சேர்க்கலாம். மசால் பவுடர் நான் வந்து மட்டன் சிக்கனுக்கு யூஸ் பண்ணுற அந்த மீட் மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை தான் போடுறேன். 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக மல்லித்தூள் தனியாக அப்படி போடுறீங்கன்னா மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேங்காய் வந்து நான் வந்து காலையில் அரைச்ச தேங்காய் சட்னியை தான் மீதம் இருக்கிறது தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி காலையில் அரைச்சது மீதம் இருந்துச்சுன்னா அதே சேர்த்திட்டிங்கன்னா அது வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நைட்டு திரும்ப சாப்பிட்றப்போ நல்லா இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி குழம்பு வைக்கிறப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா தேங்காய் அரைச்சி கூட போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேருங்க, இல்லை குழம்பு மாதிரினா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே. நான் வந்து கீ ரைஸ் வச்சதுனால கொஞ்சம் கிரேவி மாதிரியே பண்ணுவோம், அதனால் கொஞ்சம் தான் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரொம்ப கட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வைக்கலாம். மூடி போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கனால தெரியும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, மசாலா வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து கட்டி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து எக்கு. ஸோ எக்கை வந்து
எக்கு வந்து பாயில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி டேரெக்டாக ஒரு 6 முட்டை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா அந்த குழம்பு அந்த கிரேவி இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதை கொஞ்சம் எடுத்து முட்டைக்கு மேலே வந்து ஊற்றிடுங்க. ஸோ உடையாமல் பார்த்துக்கோங்க லைட்டாக. ஸோ அப்போ தான் அந்த மசாலாவும் அந்த எக்குக்குள்ளே இறங்கவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அவ்வளோதான். இப்போ இதை மூடி போட்டு 3லேருந்து 5 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப நேரம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எக்கு வந்து கல் மாதிரி ஆயிரும். அதனால் சீக்கிரமாக எடுத்துருங்க. 4 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. தனித்தனியாக வரும் ஒன்றும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஜீரகம் போட மறந்துருந்தேன். ஸோ லைட்டாக நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி இதோடு சேர்த்துட்டேன். ஸோ அடுத்து வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் தண்ணியை முதல்ல சூடு பண்ண வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ கொதிச்சிருச்சு. இதில் ஜவ்வரிசி வந்து சின்ன ஜவ்வரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வேகணும். ஸோ இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே கண்ணாடி மாதிரி ஆகிருக்கும். ஸோ கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் 1 பை 1 எல்லாத்தையும் போட்டிங்க அப்படின்னா இது வந்து வேகாது. அதனால் முதல்ல வந்து ஜவ்வரிசி நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா சேமியா வந்து இது வந்து வறுத்த சேமியா தான். ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிடும். ஸோ இப்போ வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 3 கப் வந்து நான் சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து சுகர் வந்துட்டு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சுகர் போடுங்க. அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ண முடியும். நான் எல்லாமே பால்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த டைமில் வந்து திரும்ப சேர்த்துக்கோங்க. முதலே வந்து போட வேண்டாம், பால் சேர்த்ததுக்கப்புறமா சுகர் போடுங்க. இப்போ லைட்டாக கொதி வருது, இந்த அளவுக்கு போதும். இப்போ நெய்யில் வந்து முந்திரி பருப்பையும் ட்ரை கிரேப்ஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நிறைய நெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் நெய்யிலே வறுத்தா போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து 3 ரெசிபி பார்த்துருக்கோம். அடுத்து 4வது. ஸோ அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பண்ண சாதம் தான். 1 கப் தயிர். ஸோ அதை சேர்த்து நல்லா கிளறிடுங்க. தயிர் வந்து கட்டி தயிர் எடுத்துக்கோங்க, ரொம்ப புளிக்கவும் கூடாது. ஸோ உரையாத தயிரையும் ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல ஆயில் ஊற்றிட்டு முதல்ல உளுந்து கொஞ்சம், அடுத்து கடுகு, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை. ஸோ அந்த உளுந்து வந்து கலர் மாறணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 2 வத்தல் போட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலே வந்து எல்லாம் ஃப்ரை ஆகணும், அப்போ தான் வந்து தயிர் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக வந்து இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கிருக்கேன். இஞ்சி போட்டு பண்ணிங்கன்னா தயிர் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை எடுத்து அப்படியே வந்து அந்த சாதத்தில் நம்ம போட்டுடலாம். ஸோ வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது இஞ்சி சேர்த்ததுனால. நார்மலாக சாதம் வைக்கிறதுக்கு போல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டு அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளெயினாக வந்து சர்வ் பண்ணுற மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ 4 டிஷ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.